ஓம் சாந்தி. 14/7/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் ஒரு பொழுதும் கலப்படையக்கூடாது. தேக அபிமானம் என்ற புயல் களைப்படைய செய்கின்றது. ஆத்மா அபிமானியாகும் பொழுது களைப்பு தூரமாக விலகி போய்விடும். கேள்வி கேட்குறாங்க, எந்த சமஸ்காரம் 21 பிறவிகளுக்கான உயர்ந்த அதிர்ஷ்டத்தை கெடுக்கக்கூடியது? பாபா பதில் சொல்கிறாரு, கோபித்து கொள்ளும் பழக்கம். தந்தையிடம் அல்லது படிப்பின் மீது கோபப்பட்டு விட்டால் 21 பிறவிகளுக்கான அதிர்ஷ்டம் கெட்டுவிடுகிறது. அதனால்தான் பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தேக அபிமானத்திற்கு வசமாகி நான் எத்தனை பேருக்கு புரிய வைத்திருக்கின்றேன், இவ்வளவு உதவி செய்திருக்கின்றேன் என்ற தலைகீழான போதை ஒரு பொழுதும் ஏற்பட்டுவிடக்கூடாது. பாருங்கள், பாபா எவ்வளவு பெரிய அதிகாரம் உடையவராக இருக்கின்றார். இருப்பினும் எவ்வளவு அகங்காரமற்றவராக இருக்கின்றார். ஆகையால் தந்தையை பாருங்கள். பாடல், இரவு பயணிகளே கலப்படைந்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளே, பாட்டு கேட்டீர்கள். மேலும் யார் யோக யுக்த நினைவில் இணைந்திருக்கும் சேவதாரி குழந்தைகளோ அவர்கள் உடனேயே இதன் பொருளை புரிந்து கொள்வார்கள். நாம் இரவு பயணிகள் என்றால் பிராமணர்களின் இரவு இப்பொழுது முடிவடைந்து விட்டது. பக்தி மார்க்கம் இரவு என்று கூறப்படுகின்றது. அரை கல்பத்திற்கான இரவு முடிவடைகின்றது. எல்லைக்குட்பட்ட பகல் இரவு இருக்கின்றது. இது பிராமணர்களின் அரைக்கல்பத்திற்கான பகல் மற்றும் அரைக்கல்பத்திற்கான இரவு ஏற்படுகின்றது. தந்தை வரக்கூடிய இந்த நேரம் காரிருளாக இருக்கின்றது. விடியல் ஏற்படக்கூடிய முதல் சாமமாகும். அதிகாலை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது தந்தை கூறுகின்றார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் களைப்படைந்து விடாதீர்கள். உலகாய யாத்திரையில் ஏற்படுவது போன்று முன்பு நடந்து சென்றனர். மிகவும் மெதுவாக இடையிடையே தங்கி சென்றனர். நாம் எந்தெந்த இடங்களில் தங்க வேண்டும் என்று அறிந்திருப்பர். முன்பு மிகுந்த சிரத்தையுடன் நடந்து சென்றனர். அதில் மிகுந்த உழைப்பு இருக்கின்றது. ஆனால் இப்போது இது மிகவும் எளிதாகும். இது எளிய நினைவு அல்லது யோகா என்று கூறப்படுகின்றது. தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். களைப்படைகிறீர்கள் என்றாலே தேக அபிமானத்தில் இருக்கின்றீர்கள் என்பதாகும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. மாயையின் தடைகள் ஏற்படும். ஆனால் இதில் களைப்படைந்து விடக்கூடாது. களைப்படைவதன் மூலம் தேக அபிமானம் வந்துவிடுகின்றது. குழந்தைகளே, சரீர நிர்வாகத்திற்காக காரியங்கள் செய்யத்தான் வேண்டும். அதற்காக சமயம் ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார். 8 மணி நேரம் சரீர நிர்வாகத்திற்கு, 8 மணி நேரம் ஓய்வு, பாக்கி 8 மணி நேரம் நினைவிற்கு கொடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இப்பொழுது முழு 8 மணி நேரமும் யாரும் கொடுப்பது கிடையாது. கடைசியில் 8 மணி நேரம் வரை இருக்க முடியும். சார்ட் அதிகப்படுத்தி கொண்டே இருங்கள். இங்கு வந்து அமர்கின்ற பொழுது நினைவு ஏற்படுத்தப்படுகின்றது. இதைத்தான் நீங்கள் நிஷ்டை என்று கூறுகின்றீர்கள். பாபாவின் நினைவில் வந்து அமர்கிறீர்கள். இதற்காக இங்கு வரும்பொழுதுதான் நினைவில் அமர வேண்டும் என்பது கிடையாது. 5-10 நிமிடம் நினைவில் இருந்துவிட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று பலர் நினைக்கின்றனர். அதனால் தந்தை கூறுவது என்னவெனில், தொழில் செய்யுங்கள், எங்கு சென்று வந்தாலும் நினைவில் இருங்கள். கங்கையில் குளிக்க செல்கின்றனர் எனில் ராம் ராம் என்று ஜெபிக்கின்றனர் அல்லவா? இங்கு நீங்கள் எதையும் ஜெபிக்க வேண்டாம், தந்தையை நினைவு செய்தால் போதும். இவ்வாறு தந்தை குழந்தைகளிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றார். நினைவு யாத்திரையில்தான் உங்களுக்கு நன்மை அடங்கியிருக்கின்றது. இதில் களைப்படையக்கூடாது. இதில் அதிக புயல்கள் வரும். புயல் என்றால் மண் போன்றவைகளினால் ஏற்படும் புயல் அல்ல. மாயையின் புயல் வருவதன் மூலம் நினைவு யாத்திரை துண்டிக்கப்பட்டு விடுகிறது. பிறகு தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் தொழில், குழந்தைகள் போன்ற நினைவுகள் வந்துவிடுகிறது. இந்த தொழில் போன்ற அனைத்தும் அழியப் போகின்றது என்று தந்தை கூறுகின்றார். உங்களது குழந்தை வாரிசாக ஆகவே முடியாது. அனைத்தும் அழிந்துவிடும். இப்பொழுது எல்லையற்ற தந்தை வந்திருக்கின்றார். எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி அழியப் போகின்றது.
இப்போது குழந்தை வளரும், திருமணம் செய்வோம், பிறகு இது நடக்கும் என்றெல்லாம் செல்வந்தர்கள் நினைக்கின்றனர். அந்த அளவிற்கு இப்பொழுது நேரம் கிடையாது என்று தந்தை கூறுகின்றார். ஆகையால் உலகத்தின் மீதிருக்கும் பற்றுதலை முழுமையாக நீக்கிவிடுங்கள். இது சுடுகாடாகும். தொழில், குழந்தைகள் போன்ற சிந்தனையிலேயே இருந்தால் தன்னை நாசப்படுத்திக் கொள்கிறீர்கள். சிவபாபாவை நினைவு செய்தால் அதிக லாபம் ஏற்படும். தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் நாசம் ஏற்படுகின்றது. ஆத்ம அபிமானி ஆகின்ற பொழுது லாபம் ஏற்படும். எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு எதிர்கால 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி அடைவீர்கள். நினைவு செய்யவில்லை எனில் அதிக நஷ்டம் ஏற்பட்டுவிடும். பிறகு அது கல்பத்திற்காக என்றாகிவிடும். அந்த அளவிற்கு நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகும். நான் முழு ஆஸ்தியை எப்படி அடைவது என்று சிந்திக்க வேண்டும். செல்வத்திற்காகவும் அதிக பேராசைப்படக்கூடாது. எதிலும் அதிக பேராவல் கொள்ள வேண்டாம். யாராவது திவால் ஆகின்றனர் எனில் மிக அதிகமாக கவலைப்படுவார். சிவபாபாவை முற்றிலும் மறந்து விடுவர். ஞானத்திற்கு வந்த பின்புதான் திவாலானது, வியாதி வந்தது என்று குற்றம் கூறுவார். இவ்வாறு ஒருபோதும் நினைக்கக்கூடாது. வியாதி போன்றவைகள் வருகிறது எனில் அது கர்ம கணக்காகும். விகர்மங்கள் விநாசம் ஆகிறது எனில் நல்லதுதான். தர்மராஜன் தண்டனை அடைவதை விட வியாதி நல்லது அல்லவா? கர்ம கணக்கை முடிக்க வேண்டும். இது மகா நோயாளி சரீரமாகும். எவ்வளவு பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது. நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுதே நின்று விடுகின்றனர். இதய துடிப்பு நின்று விடுகிறது. இப்படிப்பட்ட பழைய உலகை புத்தியினால் முற்றிலும் மறந்துவிட வேண்டும். தந்தை புதிய வீடு கட்டிக்கொண்டு இருக்கின்றார் எனில் பழையதிலிருந்து உள்ளத்தை நீக்கிவிட வேண்டும். பாபா விரைவில் கட்டிடம் கட்டுங்கள் என்று குழந்தைகள் கூறுகின்றனர். பழைய கட்டிடத்தில் அதிக தொந்தரவு ஏற்படுகின்றது. இந்த பழைய உலகம் மிகவும் அசுத்தமானது என்பதை நீங்களும் அறிவீர்கள். இது உங்களது எல்லையற்ற சந்நியாசமாகும். அவர்கள் வீடு வாசலை சந்நியாசம் செய்கின்றனர். அது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் என்று கூறப்படுகின்றது. நீங்கள் விகாரங்களை சந்நியாசம் செய்கின்றீர்கள். தேகம் சகிதமாக தேகத்தின் உங்களது சம்பந்தங்களை துண்டித்து என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இந்த கண்களினால் பார்க்கக்கூடிய உலகை மறந்து விடுங்கள். நாம் சொர்க்கத்தின் ராஜ்யத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களது புத்தி அறிந்திருக்கின்றது. ஞானம் என்ற 3வது கண் கிடைத்திருக்கின்றது. இவை அனைத்தும் சுடுகாடாக ஆகிவிடும். இதன் மீது அன்பு வைக்காதீர்கள். இன்றைய நாட்களில் மனிதர்களிடத்தில் அதிக செல்வம் இருப்பதால் விகாரமும் மிக அதிகமாக ஆகிவிட்டது. காம விகாரம் எவ்வளவு வேகமாக இருக்கின்றது. காமம் இல்லாமல் இருக்கவே முடியாது. 4-5 ஆண்டுகள் தூய்மையாக இருந்துவிட்டு பிறகு பாபா இன்று இந்த பூதம் வந்து முகத்தை கருப்பாக்கி கொண்டேன் என்று கடிதம் எழுதுகின்றனர். எவ்வளவு ஏமாற்றம் அடைகின்றனர். ஒரேடியாக 5வது மாடியிலிருந்து கீழே விழுந்து விடுகின்றனர். முதலில் இருப்பது தேக அபிமானமாகும். மேலிருந்து கீழே விழும்பொழுது மரத்துண்டுகள் போல துண்டு துண்டாகிவிடும். எலும்பு முற்றிலும் உடைந்துவிடும். பிறகு முயற்சி செய்வதற்கு நேரம் ஏற்படும். இதுதான் அனைத்துடைய மிகப்பெரிய அடியாகும். ஆகையால் காமம் மிகப்பெரிய எதிரி என்று பாபா கூறுகின்றார். விகாரத்தை தான் பதித்தம் என்று கூறப்படுகின்றது. பாபா எங்களை இப்பதித்திலிருந்து பாவனமாக்குங்கள் என்று கூறுகின்றனர். பாரதத்தில் தான் சம்பூர்ண நிர்விகாரிகள் இருந்தனர் அல்லவா? பாரதமே விகாரமற்றதாக இருந்தது. இப்பொழுது பாரதம் விகாரியாக இருக்கின்றது. சம்பூர்ண நிர்விகாரிகள் என்று சூரிய வம்சத்தினர்களை கூறலாம். ராமச்சந்திரனின் ராஜ்யத்திலும் விகாரங்களுக்கான விஷயம் இருக்காது. ஆனால் கலைகள் குறைந்து விடுகின்றது. 1650 ஆண்டுகள் குறைந்துவிடும் பொழுது அந்த உலகின் சக்தியும் குறைந்துவிடும் அல்லவா? அதனால்தான் அதை சதோ பிரதானம் என்றும் இதை சதோ என்றும் கூறப்படுகின்றது. நாம் மம்மா பாபாவை பின்பற்றி சூரியவம்சி மகாராஜா மகாராணியாக ஆவோம் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். இதில் கஷ்டம் அல்லது செலவிற்கான விஷயமே கிடையாது. இதற்காக வாயில் எதுவும் பேசவும் வேண்டாம். நினைவு செய்தால் போதும். இதுதான் எளிய யோகம் என்று கூறப்படுகின்றது. இதற்கு மிகுந்த முயற்சி தேவை. பாபாவிற்கு முன் அனைவரும் மகாரதி ஆவீர்கள். இதற்கு யோகா முழுமையாக இருக்க வேண்டும்.
அப்போதுதான் சிறிதாவது அம்பு பாயும். யோக பலம் அல்லவா? யோகா மிகவும் குறைவாக இருக்கின்றது. நினைவு யாத்திரையில்தான் அதிக தடைகளும் ஏற்படுகின்றது. எல்லையற்ற தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கின்றார். தந்தையிடமோ அல்லது படிப்பின் மீதோ ஒருபோதும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. கோபித்துக் கொண்டால் 21 பிறவிகளுக்கான அதிர்ஷ்டத்திடம் கோபித்துக் கொள்கிறீர்கள். மிக நல்ல நல்ல குழந்தைகளும் கூட கோபித்துக் கொள்கின்றனர். தேக அபிமானத்திற்கான போதை அதிகரித்து விடுகின்றது. நான் இத்தனை பேருக்கு புரிய வைத்தேன். தேக அகங்காரம் வந்தவுடனேயே கீழே விழுந்து விடுவர். இதில் அகங்காரம் வரவே கூடாது. சிவபாபாவிற்கு ஏதாவது அகங்காரம் இருக்கிறதா? எவ்வளவு அகங்காரமற்றவராக இருக்கின்றார். ஆனால் மிகப்பெரிய அதிகாரமுடையவராக இருக்கின்றார். நான் சாதாரண உடலில் சாதாரண வீட்டில் வருகின்றேன் என்று கூறுகின்றார். செல்வந்தரின் வீட்டில் வருவது கிடையாது. ஆக இப்போது குழந்தைகளை விழிப்படைய செய்ய வேண்டும். பாபா மிக நல்ல யுக்திகளை கூறிக்கொண்டிருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள்தான் தாமதப்படுத்துகிறீர்கள். நாடகப்படி இன்னும் மனநிலையில் வேகம் ஏற்படவில்லை. நாளடைவில் வேகம் ஏற்பட்டுவிடும். இத்தனை ஆண்டுகளுக்குள் சொர்க்கம் சாபனை ஆகிவிடும் என்று நாம் அரசாங்கத்திற்கு சவால் விடுகின்றோம். இதை செய்தித்தாள்களில் படிக்கும் பொழுது மனிதர்கள் வந்து உங்களிடம் கேட்பார்கள், சிறிது ஆண்டுகளுக்குள் சாபனையாகும் எனில் அவசியம் விநாசமும் ஏற்படும். பலர் வருவார்கள். இந்த சொத்து போன்றவைகள் சிறிது காலத்திற்காகவே. இந்த சொத்துக்களை நீங்கள் சொத்து என்று நினைப்பதே கிடையாது. இவைகள் சிறிது காலத்திற்கு தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த கட்டடம் போன்றவைகள் வசிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் மதுவனத்திற்கு பல குழந்தைகள் புத்துணர்வு பெறுவதற்காக வருவார்கள். தலைமை நிலையம் மதுவனமாகும். இன்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நாளை என்ன செய்வீர்கள்? இங்கு தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பிறகு டெல்லி பிருந்தாவனத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வீர்கள். நமது நினைவு சின்னம் எப்படி இருக்கின்றது என்பதை நல்ல முறையில் காண்பிக்க வேண்டும். எந்த காரியம் 5000 ஆண்டிற்கு முன்பு செய்திருந்தோமோ அதை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். முதலில் சிவபாபாவின் கோயில் கட்டுகின்றோம். மற்றபடி தில்வாடா கோவில் பிறகுதான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. புத்திக்கு வேலை கொடுக்க வேண்டும். தில்வாடா கோயிலின் கணக்கு எடுக்க வேண்டும் என்றாலும் எடுத்துவிட முடியும். முழுவதும் நமது நினைவு சின்னமாகும். இது ஸ்தாபனைக்கான நினைவு சின்னம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இனிமேலும் இனிமையான குழந்தைகளாக்கி உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். சேவைகள் அதிகரிக்க செய்வதற்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும். ராவன் ஆண்டால் என்ன, ராமன் ஆண்டால் என்ன, அதற்கு பெரிய குடும்பம் இருக்கின்றது. ராவணனுக்கு எவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கிறது பாருங்கள். ராமருக்கு மிகவும் சிறிய குடும்பமாகும். சரியாகத்தான் புகழ் பாடப்பட்டிருக்கின்றது. ஆனால் யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. தந்தையை அமர்ந்து புரிய வைக்கின்றார் என்றாலும் கூட நம்பிக்கை ஏற்படுவது கிடையாது. சரீர நிர்வாகத்திற்காக நீங்கள் அவசியம் காரியங்களும் செய்ய வேண்டும். யார் சேவாதாரி பாண்டவ குழந்தைகளோ அவர்கள் அரசாங்கத்திடமிருந்து உதவியும் பெற்றுக்கொள்ளலாம். அவர்களை முழுமையாக நாம் வளர்க்க வேண்டியிருக்கும். குழந்தைகளின் மனநிலை அந்த அளவிற்கு இருக்க வேண்டும். பாபாவின் நினைவில் இந்த உலகத்தின் அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். நினைவு யாத்திரையில் யார் பக்காவாக மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்களது மனநிலையும் மிக உறுதியானதாக இருக்கும். சிவபாபாவின் நினைவில் நீங்கள் சரீரம் விடுவது போன்று. சன்னியாசிகள் பிரம்மத்தின் நினைவில் சரீரத்தை விடுகின்ற நிலையில் வாயுமண்டலம் முற்றிலும் அமைதியாக ஆகிவிடுகின்றது. பாபாவிற்கு அனுபவம் இருக்கின்றது. மனிதர்கள் இறக்கின்ற பொழுது வீட்டில் அமைதி நிலவுகிறதல்லவா? இங்கும் அப்படியே இருக்கின்றது. கடைசியில் அனைத்தும் மறந்து போய்விடுவீர்கள். இப்பொழுது நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். தேக அபிமானம் நீங்கிக் கொண்டே செல்லும். கடைசியில் குஷியுடன் சரீரம் விட வேண்டும், மலர்ந்த முகத்துடன். அவ்வளவுதான். நாம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றோம்? வெற்றி மாலையில் வருவதற்கு தகுதியானவர்களாக ஆகின்ற பொழுதுதான் அப்படிப்பட்ட மனநிலை ஏற்படும். உங்களிடம் அமைதிக்கான சக்தி இருக்கின்றது. யார் வந்தாலும் இங்கு அமைதி நிலவுகிறது என்று கூறுகின்றனர். இதுதான் உண்மையான அமைதியாகும். ஆத்மா சரீரத்திலிருந்து விடுபட்டு விடுகிறது. நான் ஆத்மா சாந்த சுரூபமானவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் நமது சுய தர்மத்தில் அமர்ந்து விடுகின்றோம். காரியங்கள் செய்யாமல் எந்த மனிதனும் இருந்துவிட முடியாது. அவர்கள் அடயோகா மூலம் எதைத்தான் செய்யாமல் இருக்கின்றனர். நமது சுயதர்மமே அமைதிதான் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்.
நாம் நடிப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றோம். இப்பொழுது வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் வீட்டையும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தையை நினைவு செய்தால் ஆஸ்தி கிடைக்கும். என்னையும் வீட்டில் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இங்கு நான் தற்காலிகமாக வந்திருக்கின்றேன். உங்களது புத்தி பாபாவின் நினைவின் மூலம் சாந்தி தாமத்தில் நிலைக்கச் செய்ய வேண்டும். வீட்டின் ஆஸ்தியையும் அடைய வேண்டும் அல்லவா? அது ஆத்மாக்களின் வீடாகும். இது ஜீவாத்மாக்களின் வீடாகும். தனது வீட்டையும் மறந்து விடாதீர்கள், தந்தையையும் மறந்து விடாதீர்கள். தந்தையை நினைவு செய்தால்தான் தூய்மையாகி வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். ஞானத்தை தாரணை செய்வதால் புது உலகின் ராஜ்யம் செய்ய வருவீர்கள். எவ்வளவு முடியுமோ மற்றவர்களுக்கு வழி கூறிக்கொண்டே செல்லுங்கள். எப்பொழுதும் தந்தையை பாருங்கள். தந்தை என்ன செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அனைத்தையும் தாய்மார்களிடம் கொடுத்து விட்டார். அனைத்தையும் தாய்மார்களின் சபையில் ஈடுபடுத்துங்கள் என்று அவர்தான் கட்டளையிட்டார். ஒருவரை பார்த்து மற்றொருவர் பின்பற்றினார், அர்ப்பணமாகிவிட்டனர். ஆனால் பிறகு நிலைத்திருக்கவும் வேண்டும் அல்லவா? நாடகப்படி பட்டியும் நடக்க வேண்டும் என்று இருந்திருக்கின்றது. பாகிஸ்தான் இந்துஸ்தானாக மாறியது. உங்களது பட்டி முதலில் பாகிஸ்தானில் ஆரம்பமானது. நீங்கள் நதியை கடந்தீர்கள். சாஸ்திரங்களில் என்னென்ன விஷயங்களை எழுதிவிட்டனர். நடைமுறையில் இப்பொழுது நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா? பிறகு கல்பத்திற்கு பின் நீங்களே கேட்பீர்கள். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், தீயவைகளை கேட்காதீர்கள், தொழில் போன்றவைகளை செய்யுங்கள், ஆனால் தீயவைகளை கேட்காதீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் ஸ்ரீமத் பெறுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். பாபா, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும்? பாபா உடனேயே கூறிவிடுவார். ஏதாவது விஷயம் நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் பாபாவிடம் வாருங்கள். நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? ஒவ்வொரு அடியிலும் கேட்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்கும் பொழுது ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் இருக்கின்றது. நீங்கள் கடக்கும் ஒவ்வொரு நொடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் இருக்கின்றது. ஆக எவ்வளவு வருமானம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வெற்றி மாலையில் வருவதற்காக இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு இருப்பதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். தேக அபிமானத்தை விட்டு கொண்டே செல்ல வேண்டும். இந்த உலகை புத்தியினால் மறக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, பணத்தின் பேராசையில் செல்லக்கூடாது. தந்தையின் நினைவு தவிர வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஒரு பொழுதும் தந்தையிடமோ அல்லது படைப்பின் மீதோ கோபித்து கொள்ளக்கூடாது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. எஜமானத்தன்மையின் நினைவு மூலமாக உயர்ந்த அதிகாரத்தை அனுபவம் செய்யக்கூடிய இணைந்த சொரூபதாரி ஆவீர்களாக. முதலில் தனது சரீரம் மற்றும் ஆத்மாவின் கம்பைன்டு ரூபத்தை நினைவில் கொள்ளுங்கள். சரீரம் படைப்பு ஆகும். ஆத்மா படைப்பு கர்த்தா ஆவார். இந்த நினைவில் இருக்கும் பொழுது எஜமானத்தன்மை இயல்பாகவே நினைவில் இருக்கும். எஜமானத்தன்மையின் நினைவு மூலமாக சுயம் தங்களின் மிக உயர்ந்த அதிகாரி என்ற அனுபவம் செய்வார்கள். சரீரத்தை இயக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். 2வது, தந்தை மற்றும் குழந்தையின் இணைந்த சொரூபத்தின் நினைவு மூலமாக மாயையின் தடைகளை அதிகாரத்துடன் கடந்து சென்று விடுவீர்கள். ஸ்லோகன் சொல்கிறாரு, விஸ்தாரத்தை ஒரு நொடியில் உள்ளடக்கி ஞானத்தின் சாரத்தை அனுபவம் செய்யுங்கள் மற்றும் அனுபவம் செய்யுங்கள். அவ்யக்த இஷாரா, ஜுவாலா சொரூப ஸ்திதியிலிருந்து சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். நினைவு ஜுவாலை சொரூபமாக ஆகும் பொழுதே நீங்கள் பாபா கடேஸ்வரர் ஆக முடியும். இந்த நினைவு மூலமாக அநேக ஆத்மாக்களின் பலவீனத்தன்மை நீங்கிவிடும். இதற்காக ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு மூச்சிலும் தந்தை மற்றும் நீங்கள் இணைந்தவராக ஆகியிருங்கள். எந்த நேரத்திலும் சாதாரண நினைவு இல்லாதிருக்கட்டும். ஸ்நேகம் மற்றும் சக்தி மற்றும் 2 ரூபமும் இணைந்து இருக்கட்டும் அப்படின்றார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.